ஒர்க்கிங் விமன் பேச்சுலர்ஸ்க்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபிங்க. காலையில் இட்லி தோசை, மதிய சாதம் 2 நேரத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கொஞ்சமாக எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் அளவு தக்காளி, கொஞ்சமாக இஞ்சி, டைஜஷனுக்குலாம் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கிக்கங்க. காரத்திற்கு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரமான மிளகானால 3 சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் சேர்த்துக்குங்க. அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, அரை கைப்பிடி அளவு மல்லித்தழை, புதினா இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா சிம்மில் வச்சு சுருண்டு வர்ற அளவு வதக்கிக்குங்க. இந்த ரெசிபி நமக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். அதேனால டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குங்க. நம்ம ஆற வச்சுருக்கிறதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். சாதத்துக்கு கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான தாளிப்பும் சேர்த்துக்கலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒர்க்கிங் உமனுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க.